இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். God is good. கர்த்தர் நல்லவர். You are most welcome to the covenant of the day. The Lord is doing wonder things in our life. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வருகிறார். அவர் தொடர்ந்து போதுமானவராக இருப்பார். இன்னைக்கு 5th December 2025 is a Friday. இன்னைக்கு ஜயன் கத்தீட்ரலில் ஃபேமிலி கேரல் சர்வீஸ் 8 PM. ஃப்ரீயாக இருந்தால் வாங்க, சந்தோஷமாக இருக்கும். ஒரு பயங்கர ஃபெலோஷிப்பாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, தொடர்ந்து ஆண்டவர் பேசுகிறதை நாம் யோசித்து வருகிறோம். மார்க் 9ஆம் அதிகாரம். அவருடைய கூட அவர் பின்னாலே வராத சீஷனா இல்லாத ஒருவன் இயேசுவின் நாமத்திலே பிசாசுகளை துரத்துவதை பற்றி நாம் நேற்று பார்த்தோம். அதை தொடர்ந்து ஆண்டவர் சொல்றார் பாருங்க, 9ஆம் அதிகாரம் 40வது வசனம், chapter 9 verse 40. For he who is not against us is on our side. நமக்கு விரோதமாக இராதவர் நமக்கு பட்சத்தில் இருக்கிறான், நமது பட்சத்தில் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறான். அப்படி என்றால் ஏசாமி என்ன சொல்லுகிறார்? அருமையானவர்களே, இன்றைக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்கிறது, கிறிஸ்தவத்திற்கு எதிர்ப்புகள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எதிர்ப்புகள் இருக்கிற சமயத்தில் இருக்கும்போது இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நம்ம எதிர்க்கிறவங்க நம்மோடு கூட இல்லாதவர்கள், நம்மோடு கூட இருக்கிறவர்கள் நம்ம எதிர்க்கிறவர்கள். அப்போ இயேசுவை நேசிக்கிறவர்கள் எதிர்க்கிறவர்கள் அல்ல. அப்போ ஒருத்தரை இயேசுவின் நாமத்தில் பிசாசு துரத்துறாருன்னா அவன் நமக்கு எதிரி அல்ல. என் நாமத்தை அவன் விசுவாசித்து பிசாசுகளை துரத்துகிறான். அப்போ யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். இன்றைக்கு பல சபைகள் இருக்கலாம், பல டினோமினேஷன் இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்குள்ளே நாம் எல்லாரும் ஒன்று என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே நாம் ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவரை ஒருவர் நம்பிக்கைக்குள்ளே பலப்படுத்தி, ஆண்டவருக்கு மகிமையாய் இந்த உலகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் சாட்சிகளாக இருக்க வேண்டும். They may be another group, another denomination, but if they work in His name, we must accept them as a brothers and sisters and follow servants of Christ. You have to understand that. அவன் வேற சபை, அவன் வேற இது, அப்படி இப்படி. இன்னைக்கு சில சபைகள் இருக்காங்க, இன்னொரு சபையிலேருந்து அவங்க சபையில் ஆராதனையில் கலந்துக்கிட்டால் கம்யூனியன் கொடுக்க மாட்டாங்க, ராப்போஜன் தர மாட்டாங்க. சிலர் சேர்க்க கூட மாட்டாங்க. சில சபையில் நீங்களாம் ரட்சிக்கப்படாதவர்கள், ஆவி இல்லாதவர்கள், ஆண்டவர் செய்யாதது சொல்லாததெல்லாம் இவர்கள் செய்கிறார்கள். இயேசுவோடு பின்பற்றாத, இயேசு பின்னால் வராத ஒரு மனிதன் இயேசுவை நாமத்திலே ஒரு பெரிய அற்புதம் செய்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, அவனை தடுக்காதீங்கன்றாரு. இங்கே ஆண்டவர் நாமத்தை தரித்தவர்கள் கூட சிலர் ஆலயங்களிலே சேர்ப்பதில்லை. அப்படி சேர்த்தால் அந்த வழிபாட்டிலே நடக்கிற ராப்போஜனத்திலோ மற்ற காரியங்களிலோ பங்கெடுக்க முடியாது. முதல் கேட்குறாங்க, நீ இந்த சபையை, அப்புறம் எப்படி அவனுக்கு பரலோகத்தில் இடம் கிடைக்கும்? யோசிச்சு பாருங்களேன். வசனத்தை, ஆண்டவருடைய உண்மையை, ஆண்டவருடைய சத்தியத்தை விளங்கி கொள்ளாமல் மனிதன் இப்பொழுது தப்பான போதனையை போதிக்க, இயேசு என்ன சொன்னார், அவர் சொல்லுகின்ற வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தையை வார்த்தையாக விதைக்கிறார்களா, போதிக்கிறார்களா என்று நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவர் தெளிவாக சொல்றார் பாருங்க, நமக்கு விரோதமாக இருக்கிறவன், நமக்கு விரோதமாக இராதவன் நம்ம கூட தான் இருக்கிறான், நம்ம கூட தான் இருப்பான். அப்போ நம்ம எப்படிப்பட்ட வித்தியாசமான குழுக்களில் இருந்தால் நம்ம எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள், அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக இருக்கிறோம். ஆகவே நமக்குள்ளே பொறாமை போட்டிகள் இல்லாமல் ஒருவரை ஒருவர் தாங்கி அன்பு காட்டவும், நேசிக்கவும், ஐக்கியப்படவும் நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது பிசாசின் தந்திரமான காரியங்களை நாம் ஜெயிக்க முடியும், அவன் வல்லமையை கட்ட முடியும், அவன் நாமத்தை, இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். We can glorify God when you come together, worship together, have more fellowship, respect one another, because we all children of Jesus Christ. நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது நாமம் மகிமைப்படட்டும். ஒரு அற்புதங்கள் செய்யுங்க. உடைய ஆலோசனைகளை, உடைய வார்த்தையில் இருக்கிற உண்மைகளை, சத்தியங்களை காண உதவி செய்யுங்க.
அப்படி அவங்களுக்குள்ளே இந்த மாதிரி பாகுபாடுவான எண்ணங்கள், சிந்தனைகள் இருக்குமானால் ஆண்டவரே, இன்றைக்கு அதை உணர்ந்து ஒப்பு கொடுக்கும் பொழுது நீர் மன்னித்து தெளிவை தந்து ஆசீர்வதியுங்க. எல்லா துதிகான மகிமை கொண்டாடட்டும். இயேசுவை நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவார். ஆமென். டியர் பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, நீ யாரையாவது ஒதுக்கி வெறுத்திருக்கிறாயா? அவர்கள் வேற ஒரு சபை, வேற ஒரு குழு, இப்படி யோசிச்சு பாருங்க. Take care and God bless.